ஓய்வு பெற்ற அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை மத்திய செயலாளரிடம் 57 லட்சம் ரூபாய் சைபர் கிரைம் மோசடி. பத்மஸ்ரீ, பத்மபூஷன் விருதுகளை பெற்ற விஞ்ஞானியை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்த கும்பல். சைபர் மோசடி கும்பலின் மோசடிகள் எல்லை மீறி சென்று கொண்டிருப்பதன் பரபரப்பு பின்னணி. ஓய்வு பெற்ற பேராசிரியரும் பத்மஸ்ரீ, பத்மபூஷன் ஆகிய உயர் விருதுகளை பெற்றவர் விஞ்ஞானி ராமசாமி. சென்னையை சேர்ந்த இவர் 2006 முதல் 2014 வரை இந்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் செயலாளராக பணியாற்றினார். அந்த காலகட்டத்தில் இவர் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு அறிவியல் தொடர்பான விஷயங்களில் ஆலோசகராகவும் இருந்துள்ளார். இது மட்டுமில்லாமல் சென்னை மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தோல் தொழில்நுட்பத்துறையில் பேராசிரியர் என பன்முகத்தன்மை கொண்டவர். இவரை கடந்த சில நாட்களுக்கு முன்பாக செல்போனில் தொடர்பு கொண்ட சைபர் மோசடி கும்பல் தங்களை டெல்லி போலீஸ் என கூறிக்கொண்டு மோசடி வேலைகளை அரங்கேற்ற ஆரம்பித்துள்ளன. அதன்படி விஞ்ஞானி ராமசாமியின் ஆதார் அட்டையை வைத்து வாங்கப்பட்ட சிம் கார்டை பயன்படுத்தி மோசடிகள் நடந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள். இது தொடர்பாக 14 புகார்கள் வந்துள்ளதாகவும் கூறியுள்ளார்கள். இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரிப்பதாக கூறி வீடியோ காலில் அழைத்துள்ளார்கள். அப்போது சிபிஐ அதிகாரிகள் போல தோன்றிய நபர்கள் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி விஞ்ஞானியின் சிம் கார்டு உள்ள வங்கிக் கணக்கில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆவணங்களையும் அவர்கள் காட்டியுள்ளார்கள். இதனால் தங்களை விசாரிக்க டிஜிட்டல் அரெஸ்ட் செய்வதாக அவர்கள் கூறியுள்ளார்கள். தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் இது குறித்து யாரிடமும் தெரிவிக்க கூடாது என்று சிபிஐ போர்வையில் இருந்த மோசடி கும்பல் தெரிவித்துள்ளது. இதை நம்பிய விஞ்ஞானி ராமசாமி இது குறித்து யாரிடமும் தெரிவிக்கவில்லை. இதனால் செப்டம்பர் 11ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 18ஆம் தேதி வரை 7 நாட்கள் அவரை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து தொடர்ந்து வீடியோ காலில் விசாரணை நடத்தி வந்துள்ளனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெறவில்லை என்பதை உறுதி செய்வதற்காக வங்கி ஆவணங்கள் உள்ளிட்ட ஆவணங்களை பெற்று அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 57 லட்சம் ரூபாயை அவர்கள் திருடியுள்ளார்கள். இதன் நடுவே ராமசாமிக்கு திருச்சியில் வாழ்நாள் சாதனையாளர் விருது அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது சைபர் மோசடி கும்பல் அவரை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருந்தது. அவர்களை சிபிஐ அதிகாரிகள் என நம்பி அந்த மோசடி கும்பலிடம் அனுமதி கேட்டு திருச்சியில் உள்ள நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு திரும்பியுள்ளார் விஞ்ஞானி ராமசாமி. ஒரு கட்டத்தில் 3 கோடி ரூபாய் கடன் வாங்கி தருமாறு சைபர் மோசடி கும்பல் தெரிவித்துள்ளது. எந்த அரசும் கடன் வாங்கி செலுத்த உத்தரவிடாது என்பதை உணர்ந்த ராமசாமி தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்தார். இதையடுத்து சென்னை சைபர் கிரைம் போலீசில் அவர் புகார் அளித்தார். இது தொடர்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.